நான் அன்னைக்கு வெல்டிங் பட்டறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா செத்துடுச்சுன்னு என்னுடைய கடைசி தம்பி வந்து சொன்னான். அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடியாந்தேன். ஒரே ஆறுதலாக இருந்த அம்மாவும் செத்துடுச்சு. இனிமே நம்மளை யார் பார்த்துக்குவாங்கன்னு நினைச்சு அழுதேன் என்ற மாரியப்பனின் கண்களில் இப்போதும் கண்ணீர் வழிகிறது. இது எந்த ஒரு சமூக வலைத்தளிலும் வைரலான கதையோ அல்ல. ஈரோடு நகரில் ஒரு சிறிய அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 5 சகோதர சகோதரிகளை காக்கும் ஒரு இளைஞனின் கண்ணீர் கதை தான் இது. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாரியப்பன் தொடர்ந்து பேசினார். அப்போது அவர் கூறியது என்னவென்றால், என் அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடி வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டார். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. எங்க அம்மா மீனாட்சி குப்பை பொறுக்கி அதை வித்து எங்களை பார்த்துக்குச்சு. எனக்கு பண்ணாரி வயது 16, நாகராஜ் வயது 14, தேவி வயது 12, கார்த்திகாயினி வயது 10, ஆறுமுகம் வயது 8 என மொத்தம் 5 தம்பி தங்கச்சிங்க என்று அவர்களை அறிமுகப்படுத்தினார் மாரியப்பன். ஈரோடு மல்லிநகர் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் 300 சதுரடிக்கும் குறைவான சின்ன அறையில்தான் அவர்கள் வாழ்கின்றனர். எனக்கு அப்புறம் பிள்ளைங்களை நீதாண்டா பார்த்துக்கணும்னு அம்மா சொல்லும். வெல்டிங் பட்டறையில வாரம் 1200 ரூபாய் சம்பளம். ஞாயிற்றுக்கிழமை பட்டறை லீவு. அன்னைக்குன்னு பனியன் குடோனுக்கு வேலைக்கு போறேன். அன்னை சத்யா நகர் ஹவுசிங் போர்டுல சொந்தமா வீட்டுல இருந்தோம். வீடுங்க பழசாயிடுச்சுன்னு அதை இடிச்சிட்டு அரசாங்கத்தால புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 20,000 ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்க. பேப்பர் பொறுக்கி வித்த காசுல 25,000 அம்மா கட்டிடுச்சு. மிச்ச காசையும் கட்டிட்டா 7 பேருமே புதிய வீட்டுக்கு போலான்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்குள்ள அம்மா இறந்துடுச்சு. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா முழு காசையும் கட்டியிருக்கும். எப்படியாவது கடனை வாங்கியாவது வீடு வாங்கணும், எங்க அம்மாவோட ஆசை அது என அழுகையை அடக்கி கொண்டு பேசினார். இடம் மறித்த மாரியப்பனின் தங்கையான பண்ணாரி, ஒரு நாள் அம்மா வயிறு வலிக்குது தாங்க முடியலன்னு அழுதுச்சு. ஈரோடு ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனோம். டாக்டருங்க, உங்க அம்மாவுக்கு குடல்ல கேன்சர் இருக்கு, ஏன் இத்தனை நாளா கூட்டிட்டு வரலன்னு திட்டுனாங்க. உங்க அம்மாவை காப்பாத்துறது கஷ்டம், வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் செத்து போயிட்டா என் பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்கன்னு அம்மா அழ ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஒரே வாரத்துல அம்மாவும் செத்து போயிடுச்சு என கண்ணீர் வடித்தார். 9ஆம் வகுப்பு படிக்கும் மாரியப்பனின் தம்பியான நாகராஜுக்கு போலீஸ் ஆக வேண்டும் என ஆசையாம். எனக்கு நர்ஸ் ஆகணும்னு ஆசை. எங்க அம்மா மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. முடிந்தவர்களுக்கு ஊசி போட்டு அவங்க உடம்ப சரி செய்யணும் என மனதில் இருக்கும் வலியை வார்த்தைகளில் கூறினார் 7ஆம் வகுப்பு படிக்கும் தேவி. கார்த்திகாயினிக்கு அவர்களுடைய டீச்சர் மாதிரி ஆக வேண்டுமா. எனக்கு மிலிட்ரிக்காரங்க மாதிரி ஆகி நாட்டை காப்பாற்றணும்னு ஆசை என கடைக்குட்டியான ஆறுமுகம் தன்னுடைய ஆசையை வெக்கத்துடன் சொல்லிவிட்டு ஓடினான். இவர்களையே பார்த்து கொண்டு உதடு பிரியாமல் சிரித்தார் மாரியப்பன். அது சிரிப்பல்ல, மாரியப்பனின் நம்பிக்கை. மாரியப்பன் அவருடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும், அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க எல்லாருமே குடும்பத்தோட அந்த ஹவுசிங் போர்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மாரியப்பனுடைய தன்னம்பிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காம கிளிக் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மாரியப்பனுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.